எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? காலையிலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் இன்னைக்கு ஷாப்பிங் போகிறோம். நானும் குட்டி சுமிங்கால ஒரு ஆள் பார்த்து கொண்டு இருக்கிறாரு பாருங்க. இந்த காலையிலே ரெடி ஆகிட்டாரு. ஹாய் சொல்லுங்கள். நாங்களும் மினி போகிறோம். அழகான குட்டி பேக் ஒன்று வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா. இது எங்கே வேண்டினு சொன்னால் மயிலம்பாவளியில் சேல் போட்டுருந்தாங்க. வெறும் 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு இப்படி ஒரு அழகான பேக். இது சேல் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். 25ஆம் தேதி, அதாவது 5ஆம் மாதம் 25ஆம் தேதி மாத்திரம்தான் அந்த சேல் போட்டிருக்கிறாங்க. அது வரைக்கும் தான் இருக்குமா. நிறைய பொருட்கள், அதாவது வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் எல்லாமே கிச்சனுக்கு தேவையானது, நமக்கு தேவையான ட்ரெஸ் ஐட்டங்கள், அதாவது ஹேர் கிளிப்புகள், மற்றது இந்த மாலை காப்பு, அது எல்லாமே 100 ரூபா 50 ரூபா அப்படித்தான் எல்லாமே உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்களும் விரைந்து போனீங்கன்னு சொன்னால் அழகான குட்டி பேக் வேண்டலாம். இது குட்டீஸுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், இதுக்குள்ளே நானும் பர்ஸை வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் வெளியில் ஷாப்பிங் போகிறோம். காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அதில் குயிக்காவில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி கறி என்ன கறி சமைக்கிறேன்னு சொன்னால், அதாவது கறியெல்லாம் இன்றைக்கி தீர்மானம் இல்லை. நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு கறி இன்றைக்கி இறால் சமைக்கிறதா இல்லை மீன் சமைக்கிறதா. இன்றைக்கி புதன்கிழமை கட்டாயம் மீன் அல்லது இறால் சிக்கன், அப்படி இல்லைன்னு சொன்னால் சிக்கன் ஏதாவது சமைக்கணும். இங்கே அல்ல பெரிய மனுஷன் ஒரு ஆள் ரெடி ஆகி கொண்டு இருக்காரு. எங்களோட வீட்டை ஜேமரம் இருக்குது. அப்போ அந்த குயிலை காட்டுமெண்டு பார்த்தேன். அது ஜேமரத்துலேருந்து அது பறந்து போயிட்டுது ஜேம்பழம் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், குயில் வரும் இந்த ஜேமரத்தில். ஆனால் குயில் போயிட்டு இங்கே காவல்காரா நைட்டெல்லாம் ஜான், அதால் தூக்கமே இல்லை. கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. நானும் மகனும் தான் இன்றைக்கி, அதாவது நடந்தெல்லாம் போக இல்லை. நேற்று மழையால் வைக்க சரியான உயரத்தில் ஹஸ்பண்ட் ஏற்றி வச்சுட்டு போயிட்டாரு. அதை எடுக்கிறதுக்கே பெரிய பாடுபட்டு தான் இப்போ நான் எடுக்கணும். எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் போய் வந்த மாதிரி தான். இங்கே பாருங்க, அவ்வளோ உயரம். இந்த உயரத்தில் இருந்தால் இப்போ இந்த பைக்கை நான் இறக்கி எடுக்கணும். போகிற தூரம் நிறைய வெயில குட்டிஸ் எல்லாம் பெருசாக கூட்டிகிட்டு போகிறல இருந்து இனி அவரை தான் வர போகிறாராம். இங்கெல்லாம் இருக்கிறார் முன்னுக்கு தான் வரணும், என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பிடி அடம் பிடிச்சி கொண்டு இருக்குது. இனி கூட்டி போகிற நம்ம அதாவது வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பான முறையில் ஹெல்மெட் எல்லாம் போட்டு தான் கூட்டி போகணும். ஓகே, நானும் எனது பயணத்தை அழகான, அதாவது காலை பொழுதில் இனிதே அதாவது ஆரம்பிக்க போகிறேன். எல்லாரும் டைமுக்கு சாப்பிடுங்க. தொடர்ச்சியாக இப்படி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாம் எங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ண இருக்கிறேன். பெட்ரோல் இருக்காண்டு கட்டாயம் நம்ம இப்போ ஒரு வெளியிடத்துக்கு தூரத்துக்கு போகிறேன்னு சொன்னால், எங்கே போகிறேன்னு சொன்னாலும் கட்டாயம் என்ன செய்யணும், பைக்கை திறந்து பார்க்கணும் பெட்ரோல் இருக்காண்டு. அடுத்தது என்ன பார்க்கணும், பைக்கு காற்று இருக்குதா, பிரேக் எப்படி இருக்குது, எல்லாமே ஒன்றா பார்க்கணும். அப்புறம் நடு ரோட்டில் போயிட்டு ஐயோ பெட்ரோல் இல்லை, பைக் வெச்சு ஆகிட்டு அப்படின்றலாம் எனக்கு நடந்து இருக்குது. அதனால் நான் மற்றது சின்னால கூட்டிகிட்டு போகிறதால கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக தான் இருக்கணும். இங்கே காலையிலே 5 மணிக்கு குயில் கூவும். ஆனால் எங்கட விட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 9 மணி ஆகிட்டுது. 9 மணிக்கெல்லாம் குயில் கூவுது. எப்போவும் நான் எனது வாகனத்தை தொட்டு கும்பிட்டு தான் அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்களும் இப்படித்தானா இல்லை அவசரத்தில் அதாவது தொட்டு கும்பிடாமல் போயிடுவீங்களா? அதாவது நம்மளோட வாகனம் எப்போவும் கடவுள் மாதிரி நம்மளை அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு ஒரு குறையுமே இல்லாமல், அதாவது நம்மளை கொண்டு வரதுன்னு சொன்னால் கட்டாயம் நமது வாகனம் கடவுள் மாதிரி தான். இந்த உயரத்தில் இருந்து எடுக்கிறண்டாலே என்னால் ஏலாமல் போயிட்டு பார்த்தீங்களா ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு எடுத்துதுன்னு சொன்னால் அப்பா போய் வந்த மாதிரி தான். மழை பெய்கிறதால தான் இதுக்குள்ளே வைக்கிற கட்டாயம் பாதுகாப்பாக நம்மளோட வைக்கணுமே. மழையில் நனைய விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனமெல்லாம் சரியான விலை. அதால் கவனமான முறையில் ஓடணும், பாதுகாப்பாக வைக்கணும். அப்போ காலையில் இன்றைக்கி எங்களோட வீட்டை கடலையும் டீயும் தான் சாப்பிட்டேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அதால் இன்றைக்கி மதியம் என்ன கறி சமைக்கணுமெண்டு தீர்மானம் இல்லை. இதுக்கு ஒருக்கா ஷாப்பிங் போயிட்டு மரக்கறி சாமானெல்லாம் வேண்டிட்டு வருவோம். பெருசாக மரக்கறியெல்லாம் வேண்டதா இல்லை. எங்களோட குட்டீஸ் மீன் சிக்கன் இறால்ன்னு சொன்னால் தான் சாப்பிடுவாங்க. சின்னாளுக்கு சாப்பிட பிடிக்காது. இறால் நண்டெல்லாம் அவர் சாப்பிட மாட்டார். இங்கே இந்த அவரும் பார்த்து கொண்டிருக்காரு பெரிய மனுஷன். அப்பா இங்கே மயில் குயில் எல்லாம் வந்திருக்காங்கடா வீட்டை.
நிறைய வந்து ஜேமரம் தானே, ஃபுல்லாகவே ஜேம்பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த குட்டீஸும் வந்து கேட்டுக்கொண்டு இருக்குது. ஏன் தான் நம்ம ஆஞ்சி கொடுப்போமே. குயில் கூவுது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக குயிலின் குரல் இனிமையாக இருக்கிறது நம்மளோட காதுக்கு. ஜேம்பழம் எல்லாம் ஆஞ்சிட்டேன் நானும். இது சாப்பிடலாம் பாருங்களேன். இதில் வந்து ஜேம் காய்ச்சுறது அப்படி என்று சொல்லி நானும் அடுத்தடுத்த வீடியோவில் எங்களோட உறவுகளை காட்டுறேன். இன்னும் போக ரெடி ஆகிட்டேன். பாருங்கள் ஜேம்பழத்தை பார்த்தீங்களா, என்ன கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதைத்தான் வந்து குயில், மைனா, புறா, மாம்பழக்குருவி அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்க, இது நம்மட வீட்டை இருக்கிற இந்த ஒரு குட்டி சொண்டு இருக்குது, சின்ன குயில் ஒன்று இருக்குது. இந்த குயிலும் வந்து சாப்பிடும். நானும் ஒன்று சாப்பிட்றேன். நல்ல டேஸ்ட்டாக இங்கே பாருங்க. பார்த்தீங்களா, இரவு தூக்கமே இல்லை. 9:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானை வந்துட்டு, அதால் வந்து பயந்து போய் தான் இருந்தேன். நீ பைக் எடுக்கணும், பைக் எடுத்துட்டேன்னு சொன்னால் போய் வந்த மாதிரி தான். தள்ளுங்கம்மா கொஞ்சம், ஒரு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். என்ன ஓகே, நான் சரியான உயரம், அதால் வந்து ஓகே. சரி, நாங்களும் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகின்றோம். காலையில் இன்றைக்கி கஜுவெல்லாம் புறக்கிட்டேன். காலையில் இன்றைக்கி கஜுவெல்லாம் புறக்கியாச்சு. வெயிலாக இருக்குது. எப்படியும் பின்னேரம் மழை பெய்யும். நேற்று மழை, முந்த நாளும் மழை, இன்றைக்கு மழை பெய்யும். அதால் வந்து பைக்கை வழியில் இறக்கிட்டேன். ஆனாலும் வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கேன். இந்த மழை பெஞ்சால் கொஞ்சம் நனைஞ்சிருமே என் செல்லக்குட்டியா அப்படி என்னது. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போய் வர்றது, அதாவது பாய்ஸ்ன்னு சொன்னால் அவங்க அதாவது வீரர்கள் தானே, ஒரே தள்ளில் ஏற்றிடுவாங்க. நம்மன்னு சொன்னால் அதை ஏற்றுறதுக்கு அப்பாடாண்டு தள்ளி கொண்டு விழுந்து கையெல்லாம் ஏற்று காயம். இங்கே பாருங்களேன், இதை வந்து இந்த தூரத்தில் இருந்து தான், இந்த உயரத்தில் இருந்தால் நான் இறக்கினேன். பார்த்தீங்களா இவ்வளோ உயரம்னு சொல்லி. நீங்கள் வெளியில் போய் நில்லுங்க, நான் வருவேண்ணா. சரியா, காலையிலே குயிலின் குரல் கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எனக்கு காதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. வெயில் இருக்குது, பரவாயில்ல. நானும் வாசலில் நல்லா கூட்டிட்டேன். காலையில் அப்படி பார்க்க இல்லாமல் இருந்தது. நேற்று மழை தானே, மழை பெஞ்சு இந்த ஜேமர குப்பையெல்லாம் அப்படி விழுந்து அவ்வளோ மோசமாக இருந்தது. அதால் வந்து கூட்டிட்டேன். கூட்டினா வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிருமிஞ்ச பாருங்க. சில வேளையிலண்டிக்கு மழை பெய்யுமோ இல்லையோ தெரியலை. பெரும்பாலும் பெய்யாமல் விட்டுதுன்னு சொன்னால் நல்ல, இல்லைன்னு சொன்னால் அதாவது இப்போ ஒரு 3 நாள் கூடி மழை தானே இருந்தும் மழை வேணுமென்று சொல்லி நாங்கள் கூடுதலாக எதிர்பார்த்தோம். ஆனால் மழை பெஞ்சிட்டு, அதாவது எதிர்பார்த்த அளவுக்கும் மழை பெய்துட்டுது. இப்போ வந்து முந்திரிகை மரமெல்லாம் பூத்து கொண்டு இருக்கு. அந்த டைமில் வந்து மழை நிறைய பெய்யக்கூடாது. அப்படி பெய்யுதுன்னு சொன்னால் அந்த பூவெல்லாம் அதாவது கருகி போயிடும். நெருப்பு போட்ட மாதிரி கருகி போயிடும். கருகிட்டு பூவெல்லாம் அதை பார்க்கும்போதே சரியான கவலையாக இருக்குது. இனி மழையே வேணாம்ன்ற மாதிரி தான் நான் இருக்கிறேன். மழையே வேணாம் என்ற மாதிரி இருக்குது. போன கிழமையில் மழை வேணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த கிழமை இன்றைக்கு நேற்று முந்த நாளாக சரியான இடி மின்னல் மழை. அதனால் வந்து ஈவினிங் 4 மணிக்கு நான் வளமையாக லைவ் வரேன். நான் வரையலாமல் போயிட்டு ரெண்டா அவ்வளோ மழை. தொடர்ச்சியாக இப்படி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அதாவது ஷேர் பண்ணுவேன். எங்களோட அன்பு சொந்தங்களுக்காக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதாவது சகோதரி உங்களோட வீடியோலாம் சூப்பர், வேறு லெவல். அதாவது எங்களோட உறவுகளோட வேண்டுகோளுக்கு அமைய, விருப்பத்திற்கு அமைய கட்டாயம் வந்து நல்ல விடயங்களை, நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் எனது யூடியூப் சேனலில் வெளியிட இருக்கிறேன். தொடர்ச்சியாக எனது வீடியோக்களை பாருங்கள். இப்போவும் உறவுகள், நாங்களும் இன்றைக்கி எங்களோட பயணத்தை வந்து இனிதே அதாவது ஆரம்பிக்க போகின்றோம். எல்லாருக்கும் பாய் பாய்.